ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமூஸ் லைஃப் ஸ்டைல். உப்பு கூட ஷாம்பை சேர்த்து பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எதுக்காக சேர்க்குறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது கூடவே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான டிப்ஸுகளும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கிற வெயிலில் மாவு அரைச்சி வச்சோம் அப்படின்னா 2 நாளில் மாவு வாயிலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு புளிச்சிருது. இந்த வெயில் டைமில் நம்ம அரைச்சி வைக்கிற மாவு 15 நாள் ஆனாலும் புளிக்கவே கூடாது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மாவு புளிக்கவே புளிக்காது. நீங்கள் அரைச்சி வச்ச மாவில் ஒரு வெத்தலையை நல்லா கழுவிட்டு அதோட காம்பை கிள்ளிட்டு வெற்றிலையை திருப்பி போட்டு வச்சிருங்க. வெற்றிலையை போட்டு வைக்கிறதுனால 15 நாள் ஆனாலும் மாவு புளிக்கவே புளிக்காது. வெற்றிலையை போட்டு நீங்கள் மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. சம்மர் டைம்ல நீங்க அரைச்சி வைக்கிற மாவு புளிக்குது அப்படின்னா இந்த மாதிரி வெத்தலையை மட்டும் போட்டு வைங்க. வெற்றில மாவை புளிக்காம பார்த்துக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கூல் கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலெல்லாம் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். 1 மாதம் 2 மாதம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா பாட்டிலை நீங்கள் நல்லா கழுவி காய வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் வாட்டர் பாட்டிலை கொஞ்சமாக ஜீரகம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மாதம் கழித்து பாட்டிலை திறந்தாலுமே பாட்டில் நல்ல வாசனையாக இருக்கும். ஜீரகத்துக்கு பதில் கிராம்பு ஏலக்காய் போட்டு வச்சாலும் நல்ல வாசனையாக இருக்கும். பாட்டிலை 2-3 மாதம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது துணி நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்ஃபர்ட் சேர்ப்போம். ஆனால் அந்த கம்ஃபர்ட் தண்ணி விழும்போது சரியாக கரையாமல் அப்படியே திட்டு திட்டாக இருக்கும். அந்த மாதிரி திட்டு திட்டாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்ட்டை சேர்த்த உடனேயே அதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியையும் சேர்த்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா கம்ஃபர்ட் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் சேர்த்து பாருங்கள். அந்த திட்டு திட்டாக இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு ரொம்ப புளிச்சிருச்சுது, வாயிலே வைக்க முடியாது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாவு புளிச்சு இருந்தாலுமே அந்த புளிப்பு தன்மையே தெரியாது. எனக்கும் லாஸ்ட்டில் இவ்வளோ மாவு ரொம்ப புளிச்சிருச்சு, வாயிலே வைக்க முடியலை. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளை சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்கறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா புளிப்பே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம சீனி சேர்த்துருக்கிறதுனால தோசையும் மொறுன்னு வரும். அரைச்ச மாவு ரொம்ப புளிச்சிருச்சு, வாயிலே வைக்க முடியாது அப்படின்னு தூர ஊற்றிடாதங்க. கொஞ்சமாக சீனி மட்டும் சேர்த்து தோசை சுட்டிங்கன்னா புளிப்பே தெரியாது. தோசையை நான் ஊற்றி காட்டுறேன். நம்ம சீனி சேர்த்துருக்கிறதுனால தோசை நல்லா மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் மாவு புளிச்சிருச்சுன்னு தூர ஊற்றிடாதங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. தோசை ஊற்றிட்டேன் பாருங்க, தோசை எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எங்கே வெளியில் போனாலுமே பேக்கில் தண்ணி பாட்டில் இல்லாமல் போக மாட்டோம். ஹேண்ட்பேக்கில் மொபைலு காசு எல்லாம் வச்சுருப்போம். பேக்கில் வச்சுருக்கிற வாட்டர் பாட்டில் அங்கெங்கேயும் ஆடி அப்படியே பேக்கில் தண்ணி எல்லாம் கொட்டி நம்மளோட காசும் நனைஞ்சிரும். மொபைல்லையும் தண்ணி பட்டுச்சுன்னா மொபைலும் வேஸ்ட் ஆகிரும். ஹேண்ட்பேக்கில் வைக்கிற வாட்டர் பாட்டில் இருந்து தண்ணி லீக் ஆகக்கூடாது, தண்ணி அலம்பி கொட்டவும் கூடாது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துருக்கிறேன். ஊக்க அந்த ஹேர் பேண்டில் மாட்டிட்டு பேக்கில் உள் சைடில் இந்த ஊக்க மாட்டி விட்டுறலாம். அந்த ஹேர் பேண்டோட எந்த வாட்டர் பாட்டிலை பேக்கில் வச்சு கொண்டு போகிறோமோ அந்த வாட்டர் பாட்டிலை அந்த ஹேர் பேண்டில் மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விடுறதுனால வாட்டர் பாட்டில் அங்கே எங்கேயும் அசையாது. ஒரு சொட்டு தண்ணி கூட பேக்கில் கொட்டவே கொட்டாது. இனிமேல் வெளியில் போகும்போது வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி மாட்டி வச்சிருங்க, தண்ணி கொட்டாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மர் டைமில். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கடையில் ஸ்வீட்டு ஹோட்டலில் சாப்பாடெலாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸை நம்ம தூக்கி தூர போட்டுருவோம். இனிமேல் இந்த பாக்ஸை தூக்கி தூர போடாதாங்க. அதோட மூடியில் கத்திய நெருப்பில் காட்டிட்டு சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துருக்கிறேன். இந்த வேஸ்டான பாக்ஸில் 1/4 கப் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு பேட் ஸ்மெல்லை அகற்றவும் கிருமி நாசினியாகவும் பயன்படுது. 1 ரூபாய் பாக்கெட் ஷாம்பு எடுத்துருக்கிறேன். இந்த ஷாம்பையும் இந்த உப்போட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு நல்ல ஒரு வாசனையை தரக்கூடியது. இந்த 1 பாக்கெட்டுமே அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 to 6 கிராம்பையும் சேர்த்துக்கோங்க. கிராம்பும் ஷாம்பும் நல்ல வாசனையை தரக்கூடியது. அந்த ரெண்டும் சேரும் போது நம்மளோட வீடே கமகமன்னு வாசனையாக இருக்கும்.
மூடியில் சின்ன சின்ன ஹோல் போட்டு வச்சுருக்கோம்ல, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓட்டையில் இருந்து நல்ல வாசனை வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பாத்ரூமில் ஹால்லலாம் வச்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். நான் இப்போ இதை கொண்டு போய் பாத்ரூமில் வைக்கிறேன். பாத்ரூமில் எப்போவுமே நம்ம உள்ளே போகும்போது ஒரு பேட் ஸ்மெல் வரும். இந்த பாக்ஸை உள்ளே கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ பாத்ரூம் டோரை திறந்தாலுமே பாத்ரூம் நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்காக அதிக காசு கொடுத்து கடையிலலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சையே நம்ம வீட்டையும் பாத்ரூமையும் நல்ல வாசனையாக மாற்றிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.